ஹலோ காய்ஸ், என்னடா இவன் ரொம்ப நாள் கழிச்சு வரான்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் ஆட்டுக்கு ஆரம்பிக்கிறோம். சரியா சிம்பிள், நம்ம கண்டிப்பாக வீடியோ விட்டுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க. எதுனா நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், அதனால் விடலை. சிம்பிள் கண்ட்ரோலாக வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா லோடு 5 லோடு தட்டி இழையணும், அழுத்தி விட்டுட்டு போகணும். நம்ம ஃபஸ்ட்டு அடிக்க வேண்டியது பெட்ரோலு. இப்போ பெட்ரோல் அடிக்கிறதுக்குன்னா போகணும். எல்லாம் தட்டி அடையிற இனிமேல் நம்ம இந்த கேமில் தான் கிராஃபிக்ஸ்லாம் அடடா ரொம்ப நேரம் கழிச்சு ஓட்டுறனால, ரொம்ப நேரம் கழிச்சு ஓட்டுறனால வண்டி கண்ட்ரோலுக்கே இருக்கும். சரி கேஸ், நம்ம இனிமேல் இந்த கேம்லாம் ஓட்ட போகிறோம். ஏன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நம்ம ரெண்டுக்கே ஓட்டிக்கலாம். ஆனடியாரா போயிடும்டா. ஏன்டா ஏன் இவ்வளோமா வந்துடுறானுங்க? எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ஸ் இந்த கேம் எதுக்கு ஆட போகிறவங்க பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. இப்போ அப்டேட் ஆக நல்லா வருது. அதனால் சரி அப்படியே பெட்ரோலும் அடித்தாச்சு, அடிச்சுட்டு கிளம்புறோம் கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக போனோன்னா சுற்றி தான் இதுக்குள்ளாலே போயிடும் பூண்டு. சரி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் கேஸ். மாடெல்லாம் வரும் எப்படி அப்படின்னா போனா நான் இவன் திரும்பணும்னா திரும்பிக்கலாம் போலாச்சா. போனா ஓகே கேஸ். இப்படியே அடுத்த வேண்டியதான். நம்ம என்ன பண்ணுறது, ரொம்ப இதுதான் ஆனாண்டி இந்தியன் பஸ் வேற வழியே விட மாட்டான். ஒரு டைமிங் ரோடு வேறு 6 நாளில் நம்ம தானே சொல்லிக்கிறாங்கன்னு நான் ஜெயிக்கிறேன்டா. நான் நிற்க மாட்டாங்க. பஸ் வெளிக்கார போயிருந்தான். இப்போ சர்வீஸ் பண்ணிட்டு வந்து அதுக்குள்ளே எடுத்து நாசம் பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கு. என்னதான் பண்ணுறது? அப்படியே ஓடிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லை, சாப்பிட்றதுன்றதுக்கும் டைம் இல்லை. அதனால் அழுத்தி பிடிக்கணும். எந்த லோடுன்னு நான் இன்னும் வரை சொல்லலை. எந்த லோடுனா கன்னியாகுமரி, கேரளாவில் கன்னியாகுமரி. கேரளாவில் ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்கு. என்ன ஏதுன்னா ரொம்ப நாள் ஆச்சு கேரளாவில் போய். அதனால் போயிட்டு கேரளாவே லோடு எடுத்து போகணுன்னு சொல்லிட்டு வந்தோம். அடுத்த கேரளாவில் கன்னியாகுமரி சொன்னேன். சரிடா அடுத்து பிடிக்க வேண்டியதாக டைமிங் லோடு தான் நம்ம ஓட்டுறோம். தெரியுதாங்க வயசு நம்ம டைமிங் லோடு தான். அடுத்து இவராக போயிருந்தா சரி போ இத்தோல என்னன்றது நம்ம புது ரோடெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது வயசு. அப்டேட் ஆகிருக்குது. அதனால சரி 40 தான் போக சொல்லியிருக்காங்க இந்த ரோட்டில். ஆனால் நம்ம டைமிங் ரோடுக்கு கண்டிப்பாக 60, 40 போகிற இடத்துல 60. அப்படின்னா சொல்ல 100, 110 போய்கிட்டே இருக்கும். தெரியல டைம் தெரியும்ல கேஸ். அதனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ராரியெல்லாம் எடுக்கலாம்னு பிளான், பெரிய ராரியாக எடுத்துக்கலாம்னு பிளான். அந்த ராரியை தனியாக அது கண்டென்ட் பண்ணி எந்த ராரி எடுக்கலாம்னு நீங்களே சூஸ் பண்ணி கலர்லாம் நீங்களே சூஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோடு போட்டுடலாம். அதுக்கடியே உழைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஏற்கனவே எடுக்கிற ராரி 3 ராரி இருக்குது. 3 ராரியை வச்சு ஓட்டலாம் தானே சொல்லுவீங்க நீங்கள். 3 ராரி ரெண்டு ஊற்றிவிட்டுருணும். அதில் கொஞ்சம் காசு வருது. இப்படியே இதையும் ஓட்டி நம்மளும் களத்தில் இறங்கினாலும் சரி. வேறு நான் ஒரே பண்ணுவேன். சிஎஸ்கே பஸ்ஸாக இருக்குது ஃபுல்லாக. நான் சிஎஸ்கே பஸ் 2 பஸ் போகுது. அதில் நடுவில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு. சரியா சொல்லி பெட்ரோல் எடுத்துட்டு போயிடும். பெட்ரோல் அடிச்சுட்டு அழுத்து பிடிக்க வேண்டியதான். என்னதான் ஆனாலும் சரி நம்ம கன்னியாகுமரி போயிட்டுனா எந்த ரெஸ்ட்னாலும்
ஏன்னா இது வந்து முக்கியமான ரோடு மிளகா ரோடு தெரியுந்தானே மிளகா ரோடு தான் காயிரக்குள்ளே போய் சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறது. நம்ம எப்பயுமே மிளகா ரோடு தான் 25 லிட்டரு. ஸோ இதுக்கே பாதி காசு கொடுக்குறேன். பெட்ரோல் செலவுலாம் டீசல் செலவுலாம் நம்மளோட செலவுலாம் இல்லை. அதனால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து அழுத்தி பிடிக்கிறது தான் பெட்ரோல் நைட்டு பழம்லாம் விட்டு வெட்டியாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரயில் கொடுத்தோன்னா சரி சுற்றே ஆகுங்க. என்ன பண்ணுறாங்க இதுதான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் சொல்ல மாட்டேன். சர்வீஸுக்கு வண்டி எடுக்கும்போது தான் ஒரு சர்வீஸ் சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். அது மெயின் சர்வீஸில் மட்டும்தான் நார்மல் சர்வீஸ். என்னடா அது வெயிட் செஞ்சோடா சரி நம்மளோட தான் அங்கே வெயிட் பார்த்து தான் வச்சுருந்தேன். ரொம்ப நம்ம கட்ரி பண்ண வேண்டிய கேம் வந்து இதுதான் தரமாக விட்டா பண்ணணும். ஏதாச்சும் லோடு இது போகணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லோடை நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம செய்கிற தரமாக இருக்கணும். தெரியுதா நான் நம்மளை பற்றி இந்த வழிடா இது நேரான இந்த சிஎஸ்கே பஸ்ஸில் அந்த பக்கத்துக்கிட்டே ரெண்டு பஸ்ஸுங்க கீழே ஒன்று நேரம் வந்து அடுத்த ரயிலில் இருந்து நம்ம தம்பி ஒருத்தர் வரேன்னா ஜெயிலாரா சரி அவரையும் என்ன கூட்டி சேர்த்து வீடியோ எடுக்க வைக்க வேண்டியதான். அடுத்த என்னால் ஒன்று நான் நெக்ஸ்ட் வெளியே போடுறேன். இதுதான் நிறைய ரோடு வந்துக்கிட்டே இருக்குது. பிரச்சனை இல்லை. தங்கடா வலிக்கிறேண்ணா. சரி போய்க்கிறேன். அடே இன்னும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி திரும்புகிறேன் இப்படி திரும்புகிறேன். ஏதோ ஒருத்தர் மாதிரி விட்டு அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் முன்னாடி ஒருத்தராக போயிட்டு போங்கடா சீக்கிரம் போக மாட்டாங்க. கைஸ்க்கு நிறைய பால் போட்டு போன்னு எந்த வந்துடுது. சரி கேஸ் இப்படியே போயிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தாலும் கன்னியாகுமரி வந்துடும். எல்லாம் மேப் ஏற்கனவே போட்டாச்சு. ஜெயத்தனெல்லாம் விட்டு வச்சுதான் போக கண்டிப்பாக இருக்கு ஜெயத்தனெல்லாம் கண்டிப்பாக இனிமே இருக்கிற அறையில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி போயிட்டு இருக்கிறவங்க அந்த அடி தான் இருக்கு. இந்த மாதிரி அடி அப்புறம் இன்னொரு அறையெல்லாம் 2 அடி நிற்கிது. நல்லா சரி சுற்றுக்கா சரியாக இருக்கான்னு பார்த்து அது பார்க்குற முன்னாடி அடுத்த லாரி வந்து ஒரு முழட்டு லாரி இல்லைன்னா கண்டெய்னர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் லாரி பிளான் போட்டிருந்தேன். சரி அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அவ்வளோதான் கைஸ் கன்னியாகுமரி வந்தாச்சு. வெல்கம் டு கன்னியாகுமரி வந்தாச்சு கைஸ். கொஞ்சம் லோடு இறக்கி விட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு எவ்வளோ 2 தடவை பெட்ரோல் அடித்தோம். ஒரு வண்டி வேற வந்து இடிச்சிது. அதுக்கெலாம் லெஸ் பண்ணுவாங்க. சரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இன்னொன்றது லெஃப்ட் சைடில் தான் இருக்குது லோடாக இந்த 3000 ரூபா எடுத்துப்போம். சரி எஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி எஸ் நீ எவ்வளோ கொடுக்குறான் அது வேணால் தெரியும். போடுறா 290 கிலோமீட்ரு டைமிங்கு. ஓகே போதும் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். 26,000 ரூபா தந்துருக்குறாங்க. சரி கைஸ் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.